சங்கீதம் 65 சங்கீதத்தில் சங்கீதம் 65 3ஆம் வசனம் 3-4 நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தது அந்த வார்த்தை தான். பாஸ்டர்மா மூலமாய் ஆவியானவர் இந்த காலைவேளை வேதத்தை நம்ம படித்து அதில் தியானம் செய்த ஒரு வார்த்தையும் பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துடைய நன்மை என்ன, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 56:7. மைக்கில் வாசிங்கப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். அந்த ஜெப வீட்டில் என்ன நடக்குமா? மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஜெப வீட்டில் என்ன ஆசீர்வாதம், தேவ ஆலயத்தில் என்ன ஆசீர்வாதம், நன்மை கிடைக்க போகிறது. அடுத்தது மகிழ பண்ண போகிறார். திரும்பவும் அதை வாசிங்க. ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டில் யாரை மகிழ பண்ணுவா? நம்மை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நம்மை கர்த்தரே நம்மை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வந்தவர் வந்த வண்ணமாக போவதில்லை. அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன நீங்க வேண்டுதலோடு தேவ ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோமோ அந்த இடத்துல மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ண போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜெப வீடு, ஜெப ஆலயம் என்று சொல்லும் பொழுது தேவன் தங்கி வாசம் செய்கிற இடம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் இதன் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆலயம் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு மனதாய் கூடி ஒன்று கூடி சேர்ற இடத்துல அவர் ஒரு மனதோடு நாம் ஆராதிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு கைகளை தட்டி பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் வாசம் பண்ணுகிறபடியால் நான் இதில் தங்கியிருப்பேன் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிரசனம் தங்கி இருக்கிற இடம், தேவனுடைய தொடுதலை உணர்கிற இடம் ஒரு தேவ ஆலயம். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆலயத்தில் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் அவர் மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை. தேவன் எதிர்பார்ப்பது தேவ ஆலயத்திலே அவரை தேடி நம்ம என்னென்ன விண்ணப்பத்தோடு வாஞ்சையோடு நம்ம ஆலயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ அதன்படி நாம் நடக்கும்போது நம்மளை மகிழ பண்ணுவா. என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் என்ன? லூக்கா 18ஆம் அதிகாரம் 12-14 வரை வாசியுங்கள். லூக்கா 18:10-14. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியமெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்கையில் துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 மனிதர்கள் ஜெபிப்பதற்காக வருகிறார்கள். ஒன்று ஆயக்காரர், இன்னொருவர் பரிசேயர். 2 பேர், ஒருவருடைய ஜெபம் பெருமையாய் பேசுகிறார். நான் ஆலயத்துக்கு வருகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இத்தனை வேலை ஜெபிக்கிறேன், பெருமையான ஜெபம். ஆனால் இன்னொரு ஜெபிக்கிற ஜெபம் பாருங்கள், ஒரு தாழ்மையான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தாழ்மை. அவர் ஒரு பாவி என்று உணர்ந்து அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறார். பாவிகளை அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அவர் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேடி அவர் அது என்ன தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறார். பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அவர் தேவனிடத்தில் ஒரு இரக்கம் கிடைப்பதற்காக அவர் பாவிகளை நேசிக்கிறார் என்பதை அவர் அறிந்து தன்னுடைய பாவ அறிக்கை அவர் ஜெபம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் ஜெபித்த ஜெபம் ஒரு தேவன் அந்த பாவத்தை மன்னித்து அவர் ஒரு நல்ல ஒரு நீதிமானாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஒரு தாழ்மையான ஜெபமாய் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்திலே. அப்பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம என்னென்ன தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாத காரியம் என்ன செய்கிறோம் என்று உணர்ந்து நாம் மனம் கசந்து அழுது அவருடைய தேவ சமூகத்தில் நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களை அவர் மகிழ பண்ணுகிறார். எப்போது? என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? நம்முடைய பாவத்திற்காக, பாவ நிவாரணத்தை கிடைப்பதற்காக நம் தேவ சமூகத்திலே தேவ ஆலயத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு நீதிமானாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை ஒரு தாயார் என்ன செய்வார்களாம், எப்பொழுதும் அவருடைய ஆலயத்திலே வந்து ஜெபிப்பார்களாம். தன்னுடைய மகனு, அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்காக அவர்கள் எப்பொழுதும் ஜெபிப்பார்களாம். அப்பொழுது அந்த மகன் வந்து ஜெபத்தல நம்புவதே கிடையாதாம். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பேரும் புகழும் வரணும் என்று சொல்லி அவனுடைய ஆசை. அவன் வந்து நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல தாளந்து நிறைந்தவன், நன்றாக நிறைய படிச்சிருக்கிறான், நல்ல ஒரு படிப்பாளி. அவ்வளோ படித்தவன் சொல்லுவானா அவன் தாயார் எடுத்து, அம்மா எனக்கு இந்த ஜெபத்துலலாம் ஒரு நம்பிக்கை கிடையாது, நீங்க தான் எப்பொழுது பார்த்தாலும் சர்ச்சுன்னு சொல்லி ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடையாது. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கிறேன், இவ்வளோ திறமை எனக்கு இருக்கிறது, எனக்கு நல்ல தாளந்து இருக்குது, நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், இந்த ஜபத்துக்கும் எனக்கு சம்மதமே இல்லை. ஜபம் என்னமா ஜபம்? நீங்க ஜபிச்சா இதுக்கும் அதுக்கு சம்மதமே கிடையாது. அம்மா சொன்னாங்களா, இல்லப்பா எவ்வளவுதான் இருக்கட்டும், உனக்கு படிப்பு இருக்கட்டும், பட்டம் இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்தாதான்ப்பா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய தயவு உனக்கு கிடைத்தால்தான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். உன்னுடைய படிப்பை நம்பி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாத, உன்னுடைய தாளந்த நம்பி நீ ஏமாற்றிக் கொள்ளாதே என்று தாயார் அவர்களுக்கு சொன்னார்களாம். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம். சரி என்று அவன் படித்து கொஞ்சம் பணம் சேகரித்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதே பிரகாரமாக அவன் ஆஸ்திரேலியா கொஞ்சம் பணத்தை வைத்து கொண்டு ஆஸ்திரேலியா சென்றானாம். சென்றதும் பல கம்பெனிகளிலே அவனுடைய ரெசியூமை போய் கொடுத்து நான் என்னுடைய படிப்பு திறமை எல்லாம் அதில் எழுதி கொடுத்தானாம். அப்போ எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியாய் அவன் போகும்போது அப்போ கூப்பிட்டு சொன்னாங்களாம், இன்னும் நீ அதிகமாக படிச்சிருக்கிற, இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை எங்க கம்பெனியில கிடைக்காது, நீ எதிர்பார்க்கிற சம்பளம் எங்களால கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஸ்திரேலியா நாட்டிலே சென்று நிறைய அவனால என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனில போய் சொல்லுவானாம். அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், உன்னுடைய படிப்பு அதிகமா இருக்குதுப்பா, நீ நிறைய நீ படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை எந்த கம்பெனியில இல்லை என்று எல்லாரும் கைவிட்டுட்டார்களாம். அவர் கொண்டு சென்ற பணமோ எல்லாம்
காலியாகி விட்டுதான். பணமே எல்லாம் குறைஞ்சி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சான். என்ன நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளோ நம்ம திறமை இருக்குது, நமக்கு இந்த ஊரில் கூட வேலையே கிடைக்கல என்று மனம் உளைச்சலுக்கு அவன் ஆளாகி விட்டானாம். இதுவரை கொண்டு வந்த எல்லாம் பணமும் செலவழிந்து விட்டது. இருக்கிறதுக்கு இடமே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற நிலைமை ஆகிவிட்டுதான். பிளாட்ஃபார்ம்ல படுத்த பிறகு மற்ற ஊர்ல தேசத்துல நம்ம அவர்களை சேர்த்துக்க முடியுமா? வெளியே எப்படியாவது அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க கொஞ்ச நாள் தான் இருக்கணும். அதுக்கடுத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பசி பட்டினி ஒரு பக்கம், இடம் கிடையாது, படுப்பதற்கு கூட இடமில்லாத நிலைமை, சாப்பிட ஆகாரம் இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவன் வந்து விட்டானாம். அப்போது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியலையாம். திரும்பவும் நம் தேசத்திற்கு வந்தால் திரும்பவும் அவமானம் நிந்தை சொல்லுவாங்க இல்லையா, நல்ல இவன் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிப்பா என்று பெருமையாய் வந்தான். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம் தான் கிடைத்தது. ஏனென்றால் அவனுக்குள்ள திறமை மேல நம்பிக்கை இருந்தது, படிப்பு மேல நம்பிக்கை இருந்தது, தாளந்து மேல நம்பிக்கை இருந்தது. இவ்வளவு டிகிரி வாங்கி இருக்கிறோம்னு சொல்லி அந்த டிகிரியில ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒன்றுமே இல்லாம நிர்கதியாய் பசி பட்டினி அவனால் நடக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டதாம். அப்போ இதை தற்கொலை செய்வதுதான் கடைசி என்று சொல்லி அவன் தற்கொலைக்கு நேராய் கடந்து வந்தானாம். வரும் வழியில ஒரு தேவாலயம் திறக்கப்பட்டதாம். சரி, நம்ம தாய் அம்மா அவர்கள் எப்போதும் ஆழத்தில் சென்று தானே ஜெபிப்பார்கள். நம்ம கூட சரி, நம்ம எல்லாத்தையும் நம்ம எழுந்துட்டோம், இப்ப ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாம நம்ம கஷ்டப்படுகிறோம். சரி, போர் சாகரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல ஒரு முறை ஒரு எட்டி பார்த்து ஒரு அமைதியா உட்கார்ந்துட்டாது நம்ம போய் சாகலாம் என்று நினைத்து ஆலயம் திறக்கப்பட்டிருந்ததாம். அது உள்ளே வந்து அமர்ந்து அவங்க அம்மா ஜெபித்த ஜெபம், அம்மா என்னெல்லாம் நமக்கு அறிவுரை சொன்னார்களோ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துதான். நீ எவ்வளவு திறமை இருந்தாலும் அவருடைய கிருபை இருந்தாதான்பா, தயவு இருந்தாதான்பா நீ வாழ முடியும் என்று சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துதான். அப்பொழுதுதான் அவன் முழங்கால் படிட்டானா. இயேசுவே நோக்கி முதல் இயேசுவே நோக்கி கூப்பிட்டானாம். கூப்பிட்டு என் தாயார் எவ்வளோ எனக்கு சொன்னாங்க, நான் அதெல்லாம் கேட்கல. இப்போது என்னுடைய நிலைமை சாவதை தவிர வேற வழி இல்லை. சாவதற்கு முன்னாடி ஒரே முறை நான் கூப்பிடுறேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க. என்னுடைய பண பெருமையில நான் இருந்தேன், என்னுடைய படிப்பு தாளந்து திறமையை நம்பி நான் பெருமையா இருந்தேன், என்னை மன்னிங்க என்று தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு தேவ சத்தத்தை அவன் கேட்டானாம். என் மகனே, நான் உன்னோட இருக்கிறேன். உன் தாயார் ஜெபித்த ஜெபம் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு, நீ என்னை கூப்பிடுவாயா என்று நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த வார்த்தை அவன் காதில் தொனித்து கொண்டே இருந்ததாம். அது முடிந்து அவன் வெளியே, அவனால எந்த வேலை, அப்போ ஆவியானவர் சொன்னாராம், எந்த வேலை கிடைச்சாராம் செய்வன் என்று ஒத்துக்கொண்டு நீ ஒரு கம்பெனிக்கு போ, நான் அந்த இடத்துல உனக்கு வேலை தருவேன் என்று தேவன் பேசினாராம். அதே இடத்துல நீ அப்படியே எத்தனையோ ரிசீவ் கொடுத்த எல்லா கம்பெனிகளும் அவன் திரும்ப ஒரு முறை போகும்போது கூப்பிட்டு இந்த வேலை செய்கிறாயா, இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறேன் என்று அவர்களே கூப்பிட்டார்களாம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அவரை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவர் ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராய் தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? தன்னை தாழ்த்தி ஒரு பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று தன்னை தாழ்த்தி கூப்பிட்டும் பொழுது தேவன் அவருக்கு இறங்கி இந்த நாளில அநேக ஆலயங்கள் அவர் கட்டி கொடுத்தாராம். கிராமங்களிலே மிஷனரிகளுக்கு சபைகள் கட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஆலயத்தில் ஒரு மனுஷன் நோக்கி கூப்பிடும் போது பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லும் போது பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன், அவர்களை பாவிகளை நேசித்து மகிழ பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நாம் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்காக குடும்பத்தோடு தேவ ஆலயத்திலே நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் வராமல் இருக்கலாம், இனிமேல் தேவ ஆலயத்திற்கு வாங்க. என்ன ஒருவேளை
உங்களுக்கு ஜெபிப்பதற்கு மனமே இல்லை, ஜெபிக்க மனசு வர மாட்டேங்குது, ஜெபிக்க முடியல, பலவீனம் பிரச்சனை என்று சொல்லும்போது தேவ ஆலயங்களுடைய பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவ ஆலயம் எப்பொழுதும் திறந்துதான் காணப்படும். நீங்கள் குடும்பமாய் வந்து மணிக்கணக்கா நீங்க ஜெபிக்கலாம், ஜெபித்து பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆஸ்திரேலியா தேசத்திலே பெரிய ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அந்த சகோதரனை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெப ஆலயத்திலே 18 வருஷமாய் கூனி, அவளுக்கு ஒரு பிசாசு கட்டு காணப்பட்டது. அந்த கட்டு, அந்த விடுதலைக்காக அவர் தேவ ஆலயத்தை நோக்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் அத்தனை 18 வருடமாய் பட்ட பாடுகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிமிரக்கூடாத, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாய் இருங்க அவளுக்கு தேவன் தொட்டு அற்புதமாய் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்திலே என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், தேவ சமூகத்திலே நீங்கள் வந்து கதறி முழங்கால் படிட்டு அந்த பிரசனத்தை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை தொட்டு அவர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. 18 வருஷம் படுக்கையை பாருங்க, 18 வருஷம் கூனியா இருந்த அவர்களுக்கு தேவன் சுகம் கொடுத்தார். எந்த இடத்துல? தேவ ஆலயத்திலே. ஹல்லேலூயா. தேவ ஆலயம் என்று பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் எப்பொழுதும் இங்க நிறைந்து காணப்படும். என்ன மரண கட்டுகள் இருக்கலாம், என்ன அவிழ்க்க முடியாது, என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், கட்டுகள், அந்த கட்டுகள் உடைக்கப்படுமானால் தேவ ஆலயத்திலே வந்து ஜெபித்து பாருங்கள். ஜெபிக்கிறவர்களை அவர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. விருதுநகரிலே ஒரு வாலிப சகோதரன் ஒருவர் இருந்தார். அந்த வாலிப சகோதரனுக்கு அவருக்கு இருதயத்திலே பெரிய ஓட்டை. அவர் டாக்டர் எடுத்து, அவர் அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வந்தா அவர் விரட்டி அடிப்பாராம். கத்தியை கொண்டு வந்து சொல்வாராம், ஓடி போயிடு, வெட்டி போடுவேன், இந்த இடத்துல நீ சுவிசேஷம் இயேசு என்று நீ நாமத்தை சொல்லவே கூடாது, என் ஊர்ல வந்து நீ எந்த இடத்துல நீ இயேசுவை பற்றி சொன்னாலும் அந்த இடத்துல நான் சாகடிச்சிடுவேன், கொலையே பண்ணிடுவேன், கத்தியை தூக்கி கொண்டு வரான் சுவிசேஷம் அறிவிக்க வந்தான். அப்படி அந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவருக்கு ஒரு முடியாத இருதயத்திலே ஒரு ஓட்டை வந்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த ஓட்டை டாக்டர் சொன்னாங்களாம், இந்த ஓட்டை அடைக்க நீ ஒன்றும் முடியாது, இன்னும் 6 மாதம் தான் உயிர் வாழ போகிற. 6, ஏனென்றால் அவனுக்கு கை இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா இருதயம் ஓட்டையா இருக்கிறபடியால் கை விழும், கால் விழும், அடுத்து நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, நீ அணுவா நீ இறந்து போயிடுவ. இருப்பது உனக்கு டாக்டர் 6 மாசம் தான் டைம், இதுக்கு மேல நீ உயிர் வாழ சான்ஸே கிடையாது என்று சொல்லிவிட்டாராம். அவர் என்ன செய்தாராம், எந்தெந்த ஓட்டையை அடைப்பதற்கு எந்தெந்த டாக்டர் கிட்ட எங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் போடுமோ அவங்க எல்லாம் போனாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம், அது குழந்தையிலேயே சிறிய ஓட்டை இருந்தா அது வளர வளர சரியாகிடும், நீ வாலிப வயது ஒரு 20 வயது ஆகிவிட்டது, இனிமேல் இந்த ஓட்டைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடைப்பாது, உனக்கு மரணம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, நீ இன்னும் கொஞ்ச காலத்துல சாக போற, முடிஞ்சா உன்னை எந்த தெய்வத்தையாவது நீ கூப்பிட்டு உயிரை காப்பாற்றிக்கொள், இல்லை என்றால் நீ மரணம் என்று சொல்லிவிட்டார்களாம். அவர் டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்களே என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களை நாடி தேடி ஓடினார்களாம். அங்க எங்க போனாலும் ஒன்று வாய்ப்பும் கிடைக்கவே இல்லையா. அப்போ அவருக்குள்ள ஒரு ஞாபகம் வந்துதான், இந்த கிறிஸ்தவங்கள் எல்லாம் வந்து வால் போஸ்ட்ல இயேசு குருடர்கள் பார்வை அடைக்கிறார்கள்,
முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறாங்க, வியாதிகள் சுகமாக என்றெல்லாம் எழுதியெல்லாம் போட்டுக்குது. சரி, நம்ம யார்கிட்ட போவோம்? நம்மளை பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவங்களும் ஓடிடுவாங்க, நம்ம அடிச்சிருவோம் சொல்லி ஓடிடுவாங்க. நம்ம எங்க போவது என்று சொல்லி அந்த ஊர்ல விருதுநகர்ல ஒரு ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஆலயத்திற்கு சென்றாராம். நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, நம்ம வீண் சண்டையாவது நம்ம வலிப்போம், நம்மளை பார்த்தா யாரும் நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளை உயிர் விடுவதற்கு மரணத்தை நோக்கி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இனி நமக்கு யாரு என்ன உயிருக்கு நமக்கு உத்தரவாதமே இல்லையே, சரி இந்த தேவ ஆலயத்திலேயாவது நம்ம போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஆலயத்திலே கடைசியாக உட்கார்வாராம் அந்த ஆலயத்தில். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பாட்டு பாடுவது, ஆராதனை, வேத வசனம், தேவ செய்தி, இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே புரியாதாம். அப்போ அவர் என்ன சொன்னாராம், சரி நம்ம ஆலயத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம், இயேசுவே எனக்கு உயிரை கொடு, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க, எனக்கு உயிர் மட்டும் கொடு, நான் வாழ ஆசை, என் வாலிப வயசுல நான் இவ்வளவு சீக்கிரம் சாவதா, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அவர் சென்று விடுவாராம். 5 நிமிஷம் அவர் 5 வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கடைசியாக உட்கார்ந்து வார்த்தை இவருடைய ஜெபம் மட்டும் பண்ணி செய்துவிட்டு கடந்து போவாராம். அவர் 3 வாரம் 4 வாரம் கடந்து விட்டதாம். ஒரு 4வது வாரத்திலே அவருக்கு ஒரு சில உடம்புல ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுதாம். ஏற்கனவே நம்ம நடந்தா முன்னெல்லாம் நம்ம நடக்கும்பொழுது மூச்சு வாங்கும், நம்ம நடக்க முடியாது, சரியா பேச முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா 3 மாதங்கள் கடந்து 4வது வாரம் அவர் ஜெபம் பண்ணி வந்துட்ட பிறகு அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கலாம், ஏதோ நல்லா சாப்பிட முடியுதாம். அப்போ அவர் என்ன செய்தாராம், சரி நம்ம ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பரிசோதனை செய்து பார்க்கலாம், என்னதான் எப்படிதான் இருக்குது, நம்ம முன்ன இருந்த மாற்றத்துக்கும் இப்பொழுது இருக்கிற மாற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், மருத்துவமனையில சென்று பரிசோதனை செய்தாராம். பரிசோதனை செய்த போது டாக்டர் சொன்னலாம், என்னப்பா நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே, இல்லையே முன்னாடி எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் இப்போ பார்க்கும்போது ஒரு வித்தியாசமே தெரியலையே, எல்லாம் புதிதாக காணப்படுகிறது, என்னப்பா ஆச்சு என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், இல்லப்பா நான் சர்ச்சைக்கு போய் ஒரு நிமிஷம் 5 வாரம் சென்று ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணாராம். 5 வாரத்தில் 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் பண்ண ஜெபம் 5 வாரத்தில் தேவன் புதிய அவருக்கு இருதயத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. டாக்டர் பரிசோதனை செய்த பிறகு பார்த்தால் புது இருதயம் அவருக்குள் காணப்பட்டதான், ஓட்டையே இல்லையா. டாக்டர் ஆச்சரியப்பட்டார்களா. ஹல்லேலூயா. பாருங்க, யாரோ அவருக்கு சத்தியம் தெரியாது, ஏதோ ஒரு மூலையில இயேசுவே என்னை குணமாக்கு என்று ஒரு நிமிஷம் செய்த ஜெபத்தை தேவன் கேட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இந்த நாளில் அவர் டேவிட் கணேசன் என்று சொல்லி அநேக வாலிபர் பிள்ளைகள் மத்தியிலே எழுப்புகளாய் தேவன் அவரை பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். வியாதி நேரத்தில் தேவ ஆலயத்தை நோக்கி நீங்கள் பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன வியாதியா இருக்கட்டும், ஆலயத்தில் ஜெபிங்க, உங்களை அவர் மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஜெப ஆலயத்திலே அவர் மகிழ பண்ண போகிறார். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமை ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரின் சரீரத்தில் சொந்தமானவர், நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரின் சரீரத்தில் சொந்தமானவர், வருந்திக்கப்படாமல்
மூன்றாவதாக மத்தேயு 21 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லற குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, இதை கல்லர் குகையாக்கியிருக்கிறீர்களே என்று அவர் சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல புறா வைக்கிறாங்க, ஆடு மாடு வைக்கிறாங்க, தேவாலயம் எப்படியாய் காணப்படுகிறது. ஆனால் ஒரு பக்கம் அவர் சாட்டை எடுத்து அடித்து கொண்டிருக்கிறார், மறுபக்கம் வியாதி உள்ளவர்கள் இயேசு குணமாக்குவார் என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே? ஜெப வீட்டிலே. ஹல்லேலூயா. பாருங்க, பார்வை இல்லாதவர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தார், முடவர்களை அவர் நடக்க செய்தார். தேவ ஆலயத்திலே அற்புதங்களை தேவன் செய்கிறார். அன்றும் செய்தார், இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். செய்து உடைய உள்ளங்கள் என்ன வியாதியா இருந்தாலும் தேவ ஆலயத்தை நோக்கி நாம் முழங்கால் படிட்டு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். அதேதான் அன்னாளுடைய வாழ்க்கையை கூட பார்க்கிறோம். அன்னாள் எங்க போய் ஜெபித்தாங்க? அவருடைய நிந்தைகள் மாற, அவமானம் மாற, அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி எங்கே என்று அவர்கள் அங்கலாய்த்து இருந்தார்கள். ஆனால் அங்கலாய்த்து ஜெபத்தை கேட்டு எந்த இடத்துல அவர்கள் ஜெபித்தார்கள்? தேவ ஆலயம். வாசியுங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11. அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இங்கே அன்னாள் அவள் தேவன் அவர்களுடைய ஜெபம் அவர்களை கட்டாய்ச்சித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க அவர்கள் ஜெபித்தார்கள்? அன்னாள் தேவ ஆலயத்தை ஓடி வந்தாங்க. அவர்களை மகிழ பண்ணாரா இல்லையா? சொல்லுங்க. அன்னால எந்த இடத்துல ஜெபிச்சாங்க? அவர்கள் பொருத்தனையோடு அவர்கள் ஜெபித்தார்கள். பொருத்தனையோடு ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். எந்த இடம்? ஜெபம். தேவ ஆலயத்திலே ஜெபித்தார். அவர்களை மகிழ பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவ ஆலயத்தில் நீங்க வாங்க. நம்ம அப்படி என்னென்ன காரியம், ஒருவேளை என்ன உங்களுக்கு முடியாத காரியம், கடன் பிரச்சனையா, அவமானம், நிந்தை, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், தேவ ஆலயத்தை நோக்கி நீங்கள் கதறி உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. புறஜாதி ஜனங்க கூட ஒரு தேவ ஆலயம் என்று சொன்னால் பயபக்தியோடு வருவாங்க. அப்படிதானே? மற்ற நம்மை காட்டிலும் புற ஜாதிகளால் என்ன செய்வாங்க? இது சர்ச்சு, நம்ம இந்த சர்ச்சில் போய் நம்ம ஏதாவது நம்ம ஜெபித்தா நமக்கு பதில் கிடைக்கும் என்று அவர்களுக்கே தெரியும். அவர்களுக்கு தெரியும் போது சத்தியம் அறிந்த நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆலயத்திற்குள்ளாய் நம்ம ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நடுவில் கூட நமக்கு திரை போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம எல்லா ஆலயத்தில் ஐயா சொல்வார், ஒரு டியூஸ்டேல எல்லாம் ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு எந்த நேரம் வருமோ 1 மணி நேரம் ஆலயத்திற்கு வாங்க, வந்து ஜெபிங்க என்று சொன்னார்கள். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க, விசுவாசிங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் நம்ம டியூஸ்டே ஒரு டைம்ல எல்லாம் 1 மணி நேரம் ஆலயத்தில் வந்து ஜெபித்தோம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு இப்போ ஒரு விசாலமான இடத்த நம்ம ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? தேவ ஆலயத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சகோதரி அவர்கள் புறஜாதி மார்க்கம், அவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இயேசுனா ஒரு வல்லமையான தேவன், நம்ம ஜெபம், நம்ம எந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணாலும் பதில் தருவான்னு அவங்களுக்கு தெரியாதான். அப்போ அவருடைய கணவர், அந்த சகோதரியுடைய கணவர் கை கால் விழுந்து நிலைமையில, மூளை செத்த நிலைமையில அவர் படுத்த படுக்கையாக்கி விட்டாராம். அப்பொழுது டாக்டர் எல்லாம் சொன்னாங்களா, உன்னுடைய கணவர் இனி
பிழைப்பதற்கு வழியே இல்லை. இனி அவர் பிழைக்க மாட்டார். முடிந்தா உன் கணவரை எந்த தெய்வத்தையாவது கூப்பிட்டு காப்பாற்றிக்கொள். உங்க கணவரை நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, இனி அவர் பிழைக்க மாட்டார் என்று டாக்டர் கைவிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவை பல புறஜாதி ஜனங்களே சொன்னாங்களாம், சரி எவ்வளோ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம், எந்த பலனும் கிடைக்கல. சரிம்மா, ஒரு அம்மா சொன்னாங்களாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் ஜெபிக்கிறாங்களே, அந்த சர்ச்சுக்காவது நீ போமா, அந்த சர்ச்சில் போய் நீ உனக்கு இன்னும் உனக்கு என்ன தெரியுதோ போய் நீ தெய்வத்தை போய் கூப்பிட்டு நீ கேளு, உங்க என் வீட்டுக்காருக்கு உயிர் பிச்சை கொடு, தாலி பிச்சை கொடு என்று அவர்கள் எல்லாம் கேட்பார்கள். அதே மாதிரி அந்த அம்மா என்ன செய்தார்களாம், ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தார்களாம். யாரும் இல்லாத நேரம், ஆலயம் எப்பொழுது திறந்து இருக்கிற நேரம் அவர்கள் வந்து தேவ ஆலயத்தில் முழங்கால் படிட்டு, இயேசுவே எனக்கு எப்படி ஜெபிக்கணும்லாம் தெரியாது, என் வீட்டுக்காரர் கை கால் விழுந்து எல்லாம் மூளையே செத்து விட்டது என்று சொல்லிட்டாங்க, நீங்க உயிர் கொடுப்பீங்கன்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஒன்றையும் தெரியாது, எப்படி கூப்பிடணும் எப்படி ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு தாலி பிச்சை போடுங்க, தாலி பாக்கியம் தாங்க, மடி பிச்சை கேட்கிற என்று அவருடைய சொல்லி கூப்பிட்டார்களாம். கூப்பிட்ட பிறகு அவர்கள் தொடர்ந்து ஒரே நாள் தான் ஜெபித்தார்களாம் தேவ ஆலயத்தில் வந்து. எனக்கு என் கணவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எனக்கு பிள்ளைகளை நான் வளர்க்கணும், எனக்கு படிப்போம் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, என் கணவரை விட்டா வேற வழி இல்லை, அவரும் செத்த நிலைமையில இருக்கிறாரு, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, என் கணவரை நீங்க சுகம் கொடுத்தீங்கன்னா இந்த தாலியை நான் காணிக்கையா போட்டுக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை செய்தாங்களாம். அவங்களுக்கு பொருத்தனை பத்தியே தெரியாது. தாலியை காணிக்கப்பட்டியில போடுற சொல்லி அவர்கள் பொருத்தனை செய்திருக்காங்களாம். அப்போது அவர்கள் ஜெபிக்கும் போது இயேசுவான தத்ரூபமாய் இறங்கினாராம். வந்து சொன்னாராம், மகளே உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கணவருக்கு நான் உயிரை மீண்டும் நான் தருவேன், நீ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது உன் கணவர் எழுத உட்கார்ந்திருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் பேசிட்ட பிறகு சுத்தி பார்த்தா ஒரு மனுஷனும் இல்லையா. அப்போ பேசினது யாரு? அப்போ நான் தான் இயேசு என்று அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா படுத்த படுக்கையா இருந்த தன்னுடைய கணவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். பாருங்க, உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம், தாலியை அவள் காணிக்கப்பட்டில போட்டு, அப்போ கேட்டா, அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து கேட்டாங்களா, எதுக்குமா? அதுவும் இந்துக்கள் என்று சொல்லும்போது, புறஜாதி என்று சொல்லும்போது விசேஷமானது, அவர்கள் தாலி பயங்கரமா அதை மதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தாலியை நீங்க காணிக்கப்பட்டில போட்டிருக்கிறியம்மா, இது உங்க கணவர் உங்க குடும்பம் இது ஒத்துக்கொள்ளுமாமா என்று அந்த பாஸ்டர் ஐயா கேட்கும்போது அவர்கள் சொன்னாங்களாம், என் கணவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் தாயா தாலி பிச்சை கொடுத்தாரு, நான் என் கணவர் சுகமாயிட்டா இந்த தாலியை காணிக்கப்பட்டில போடுறேன்னு என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ண ஐயா, வேண்டிக்கினேன், அந்த வேண்டிக்கிறத நான் நிறைவேற்றேன் ஐயா சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு புறஜாதி மார்க்கத்தில் இருக்கவங்க கூட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா ஜெபத்தை தேவன் எப்படி ஒரு செகண்ட்ல கேட்டு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அந்நாள் கூட பொருத்தனையோடு தேவ ஆலயத்திலே பண்ணாங்க. எனக்கு ஒரு பிள்ளையை நீ கொடுப்பீரானா தேவ ஆலயத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு சாமுவேலை தேவன் கொடுத்தார். ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனைகளை தேவ ஆலயத்தில் வந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உங்களுடைய உள்ளங்களை அவர் மகிழ பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒன்று, லூக்கா 1ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்க. சகரியா எலிசபெத் தம்பதிகள் அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரிய தொழில் அவர்கள் செய்தவர்கள். தேவ ஆலயத்திலே அவர்கள் எப்போதோ தேவனிடத்தில் ஒரு பிள்ளைக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வயதாகின பிறகு தேவன் பாருங்க அவங்களுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு எவ்வளோ நாட்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அதுதான் அந்த எலிசபெத். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத். அதை வாசிங்க. லூக்கா
ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. பாருங்க, எலிசபெத், சகரியா, எலிசபெத் அவர்கள் வயது சென்றவர்கள். அவங்க ஜெபித்து குழந்தை வேண்டும் கேட்டு அவங்களே மறந்துட்டாங்க. அவங்களுக்கே வயதாகிவிட்டது. ஆனால் தேவன் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் கழித்து எங்கே அவர் ஜெபிப்பாங்க? தேவ ஆலயத்தில் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து ஒரு யோவான் என்ற பிள்ளையை தேவன் கொடுத்தார். பாருங்க, ஹல்லேலூயா. தேவன் அவர்களை மகிழ பண்ணினார். தேவ ஆலயத்தில் வெகு நாட்களாக அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அவர்களை குழந்தையை, அவர்கள் பிள்ளை செல்வத்தை கொடுத்து மகிழ பண்ணினார். அடுத்ததாக தேவ ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்கும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்கு போனாங்க. ஜெப வேலை பாருங்க, ஜெப வேலை என்ற நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருந்தது. அது ஆராதனை நேரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல, அவர்கள் ஜெப நேரம். மற்ற நாளில கூட நம்ம ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க, தேவ ஆலயத்துக்கு யாரு? பேதுரும் யோவானும் வந்தார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து உதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. எங்க அற்புதம் நடந்தது? தேவாலயம். தேவ ஆலயத்தில் பிறவி சப்பானி அவர்கள் பேதுரும் யோவானும் அவங்க ஜெபிப்பதற்காக தேவ ஆலயத்தை நோக்கி வந்தாங்க. பாருங்க, எப்படி ஒரு அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்கே ஜெபித்தார்கள்? தேவ ஆலயத்தை நோக்கி வந்தாங்க. அவள் ஜெப வேலையில அந்த இடத்துல ஜெபிப்பதற்காக வரும்போது அந்த இடத்துல ஒரு சப்பானியை தேவன் மகிழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நல்ல அவங்க ஏதாவது பிச்சை போடுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான், நோக்கி கொண்டிருந்தான், ஏதாவது கிடைக்குமா என்று. ஆனால் அவனுக்கு கிடைத்தது. தேவன் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நடக்க முடியாதவனை தேவன் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் குதித்தான், எழுந்தான், எப்படி ஓடி இருப்பான். இவ்வளவு நாள் அவன் சப்பானியா, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது சப்பானியாய் பிறந்த அவனை தேவ ஆலயத்திலே அவனை குதித்து எழுந்து அவன் நடனம் பண்ணி தேவன் அவனை மகிழ, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் போது தானே அவன் குதிச்சு இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ ஆலயத்தில் என்ன பிரச்சனை, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதுலாம் தேவ ஆலயத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களே வரலாம். ஒரு ஃபாஸ்டிங்கோட தேவ ஆலயத்தில் நீங்க தேவனை நோக்கி உங்களுடைய பிரச்சனைக்காக தேவனிடத்தில், ஏன்னா இங்க தேவ தூதர்கள் பிரத்யட்சமா இருப்பாங்க. தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் தேவன் உலாவி வாசம் பண்ணுகிற இந்த தேவ ஆலயத்திலே நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நிரம்பி காணப்படும். பாவிகளை அவர் மனதுருகி மன்னிப்பா, பிரச்சனைகளை அவர் மாற்றுவா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆலயத்திலே நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மை அவர் மகிழ பண்ணுவார். அதிசயங்கள் நடக்கும் ஆலயத்தில். அல்லேலூயா. அற்புதங்கள் ஆலயத்தில் நடக்கும். இன்றைக்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. அற்புதமே நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேரோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேரோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமையை குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்கள் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமையை குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்கள் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி, உண்மையாகவே அந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட மதுராந்தகம் இயேசுதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருடைய தாசர், அவர் ஊர் வந்து அவர் ஊரில் மதுராந்தகம் என்ற இடத்துல அவர் ஊழியம் செய்கிறாரு. அதனால் அந்த ஊரோடு சேர்த்து அவருடைய பெயர் வந்து மதுராந்தகம் இயேசுதாஸ் அப்படி என்று சொல்லுவார்கள். அவங்களுடைய தாய் தகப்பன், அவருடைய தகப்பனார் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தவர். திடீரென்று அவர்களுக்கு மாந்திரிகம் வைத்தபடினால அவர் மென்டலாக மாறிவிட்டார். மென்டல் ஆனது நிமித்தம் சென்னைக்கு வந்து அந்த சகோதரி, அதாவது இயேசுதாஸ் ஐயாவுடைய அம்மா, அப்பா இயேசுதாஸ் ஐயா வந்து 1 வயது சிறு பிள்ளை, என்ன செய்வதென்று அவங்களுக்கு தெரியவில்லை. தெரியாத பட்சத்தில் அவங்க பிராமின், அவங்க எத்தனையோ கோயில் குளங்களை அவர்கள் கடந்து சாமியை வழிபட்டு வந்தார்கள். பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஒரு ரிக்ஷாக்காரன், ஏம்மா இந்த மாதிரி இந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு இவரையும் வைத்துக்கிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற, அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருமா, அங்கே போய் நீ வந்து ஜெபம் பண்ணு. அது வந்து ஒரு கேத்தலிக் சர்ச் பாரிஸில் இருக்குது. அப்போ அவன் சொன்ன விட இந்த அம்மாவுக்கு சரி, எத்தனையோ தெய்வங்களை பார்த்து விட்டோமே, இதையும் பார்த்து விடலாம் என்று சொல்லி அந்த சகோதரி என்ன செய்தார்களாம், அந்த இயேசுதாஸ் ஐயா சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது அவரை கூட்டிக் கொண்டு, அவருடைய கணவரையும் கூட்டிக் கொண்டு, தனக்கு தெரியாது ஜெபம் என்றால் என்னன்னு தெரியாது அந்த சகோதரிக்கு, ஆனாலும் அவர்கள் முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல தேவனை நோக்கி கேட்டார்களாம், என் கணவருக்கு அந்த பைத்தியம் நன்றாக தெளிய வேண்டும், என் கணவர் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒன்று அவர்கள் சொல்லி அவர்கள் அந்த இடத்துல கேட்டது நிமித்தம் அந்த ஐயாவுக்கு கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? சகோதரி சொன்னாங்களே, டேவிட் கணேசன் உண்மையான சாட்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய செய்தி நான் கேட்பேன். அவர் சேனல் ஆமேன் வில்லேஜ் என்ற ஒரு சேனல் இருக்குது. பயங்கரமான மகா வைராக்கியம் நிறைந்த ஒரு இந்து ஃபேமிலி. கத்தி தான் கையில் வச்சுருப்பார், எப்போதும் கத்தி தான் இருக்குது, அவ்வளோ முரட்டு ஆசாமி. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டார். எங்கே தொட்டார் சொல்லுங்கள்? தேவாலயத்தில் தொட்டார். அதே போல தான் இன்றைக்கு மதுராந்தகம் இயேசுதாஸ் ஐயாவுடைய தகப்பனை கர்த்தர் தொட்டார். அன்றைக்கு அந்த தாய் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார்களாம், என் கணவருக்கு உயிர் கொடுத்த இந்த கடவுள் என் பிள்ளையை இந்த கடவுளுக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வளர்த்தார்களாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். இன்றைக்கும் அவர் மதுராந்தகம் என்ற பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறாரு. அந்த அம்மா வந்திருக்கிறாங்க, விசுவாசி. உண்மையா போய் சொல்கிறேன்னா 100% உண்மையா இல்லை? கரெக்ட் தானே? ஏனென்றால் அவருடைய சாட்சி நானே ஏஞ்சல் டிவியில் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊழியர், மிக நல்லவர். அவர் இந்த ஜங்ஷனில், மதுராந்தகம் ஜங்ஷனில் அவர் ஊழியம் செய்கிறார், திருச்சபை வைத்து நடத்துகிறார். அநேக கிளை சபைகள் இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள், நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாந்திரிகம் செய்கிற வீட்டுக்கு போகக்கூடாது. அங்கே அமாவாசை ஜபம், இங்கே அமாவாசை ஜபம், அங்கே பௌர்ணமி ஜபம், அங்கே விடுதலை கூட்டம், இங்கே பேய் கூட்டம் அப்படின்ட்டு நிறைய இன்றைக்கி சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது. எங்கே போகணும் சொல்லுங்கள்? நம்ம தெளிவாக கேட்டோம். எங்கே போகணும்? தேவாலயத்துக்கு வர வேண்டும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் தேவாலயத்துக்கு வாங்க, உங்களுக்காக தேவாலயம் திறந்து வைக்கிறோம். நீங்கள் வந்து முழங்கால் படியிட்டு உங்கள் துக்கங்களை அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அவரிடத்துல சொல்லுங்கள். கர்த்தர் அதை கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். புறஜாதி மக்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்ய மாட்டாரா?
செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன காரியமோ என்கிட்ட கூட நீங்க சொல்ல வேண்டாம். நேரம் நீங்க தேவாலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. அந்த அருமையான கர்த்தருடைய தாசர் டேவிட் கணேசன், நான் அந்த சாட்சியை கேட்டேன். 5 வாரம் சபைக்கு போனாரு. 1 நிமிடம் தான் அவர் ஜெபிச்சாரு. அப்போ 5 வாரத்தில் 5 நிமிடம் தான் அவர் ஜெபிச்சாரு. அந்த 5 நிமிட ஜெபத்தின் வல்லமையை பாருங்கள். அவருக்கு இருக்கிற அந்த ஹார்ட் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கர்த்தர் குணமாக்குனாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட எத்தனை போராட்டம், பிரச்சனைகள், பண தேவைகள். எனக்கு சம்பளம் பத்தலை, என் கணவர் சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்தலை, என் குடும்பத்தை நடத்துவதற்கு போதலை அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். என் சரீரத்தில் வியாதி, என் சரீரத்தில் போராட்டம், நான் டாக்டருக்கு எவ்வளோதான் நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுக்கறது. இனிமே அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வியாதி பிரச்சனை தான் தேவாலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல வேளை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஐயா, ஜெப வீட்டில் கொண்டு வந்தீங்களே மகிழ பண்ணுகிற தேவனப்பா, இன்றைக்கு நீங்க கொண்டு வந்தீங்க ஐயா. துக்கத்தோடு வந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் கடந்து போகட்டும். வியாதியாய் பலவீனமாய் குறையோடு வந்த பிள்ளைகள் வெறுமனே போகக்கூடாது ஐயா. எல்லாரும் தேவைகள் ஐயா சந்தித்தவர்களாக கடந்து போக, எல்லாருக்கும் தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க கொடுங்கப்பா. சுகம் தேவையா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுங்க அப்பா. நல்ல சுகம் கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. வேலை பார்க்கிற பிள்ளைகளோடு தேவக்கரம் இருந்து தாங்கட்டும். வேலைக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். எல்லாரையும் பாதுகாத்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சபையும் காத்துக்கொள்ளுங்க, சபையினுடைய தேவைகளையும் சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக்க அந்த மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போறார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.